10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. சென்னை கோட்டூர்புரம் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டார். இதில் 8,21,105 பேர் தேர்ச்சி பெற்றனர். இது 94.31% மாணவர்களை விட மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இனம் மொழி காத்திடும் சமூக நீதி இயக்கம். முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த ஜூன் 3ஆம் நாள் வந்தாலே ஒவ்வொரு ஆண்டும் நம் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் புத்துணர்வு ஏற்படும். கலைஞரின் உடன்பிறப்புகளான நமக்கு ஊக்கமும் உற்சாகமும் தருவதற்காகவே வரவிருக்கிறது ஜூன் 3 என்று தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என முதலமைச்சர் விஜய் விரும்புகிறார். மேலும் அமைச்சரவையில் இடம்பெற விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக அரசின் அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து முதலமைச்சர் விஜய் விரைவில் அறிவிப்பார் என தெரிவித்துள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. முதல் மந்திரி வி.டி. சதீசன் மற்றும் அமைச்சர்கள் நேற்று முன்தினம் பதவியேற்றுக் கொண்டனர். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் பதவியேற்பு விழா நாளை காலை 9 மணிக்கு நடக்க இருக்கிறது. சட்டமன்ற கட்டிடத்தில் தற்காலிக சபாநாயகர் சுதாகரன் முன்னிலையில் அனைத்து உறுப்பினர்களும் பதவியேற்க உள்ளனர். நாளை மறுநாள் சபாநாயகர் தேர்வு செய்யப்படுகிறார். ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி இறுதியாக இத்தாலி வந்தடைந்தார். ரோம் சென்றடைந்த பிரதமர் மோடி இத்தாலி பிரதமர் மெலோனியை சந்தித்தார். அப்போது இந்தியாவில் இருந்து கொண்டு சென்ற மெலோடி சாக்லேட் பாக்கெட்டையும் அவரிடம் வழங்கி ஆச்சரியப்படுத்தினார். இந்த சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட வீடியோவை இத்தாலி பிரதமர் மெலோனி தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். கிழக்கு காங்கோவில் பரவி வரும் அரிய வகை எபோலா நோயின் அளவு மற்றும் வேகம் குறித்து உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் வெளிப்படையாக கவலை தெரிவித்தார். எபோலா வைரஸ் காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 134ஆக உயர்ந்துள்ளது. 500க்கும் மேற்பட்டோர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். லக்னோ அணிக்கு எதிரான நேற்றைய ஆட்டத்தில் வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 37 பந்தில் 93 ரன்கள் குவித்து வெற்றிக்கு வழிவகுத்தார். இந்நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் வைபவ் சூரியவன்ஷி தனது அதிரடியான ஆட்டத்தின் மூலம் நடப்பு ஐபிஎல் சீசனில் 500 ரன்கள் எடுத்த இளம் வீரர் என்ற பெருமையும் பெற்றுள்ளார். வங்கதேசம் பாகிஸ்தான் இடையிலான 2வது டெஸ்ட் சிலேட்டில் நடந்தது. வங்கதேசம் முதல் இன்னிங்ஸில் 278 ரன்னும்